ஹாய்ங்க. தக்காளி பழத்தில் நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் தக்காளி காயில் ஏதாவது பண்ணியிருக்குமா? எல்லாருக்குமே தக்காளி காய் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லாக இது வந்து செடியிலேருந்து பிள்ளைங்களாம் விளையாடிட்டு இருக்கும்போது பறிச்சிட்டாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் தக்காளி காய் வச்சு ஒரு சப்ஜி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ட், அதாவது 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஸோ ஒரு வெங்காயம், இவ்வளோ தான். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தக்காளி காயோட அடிப்பகுதியை வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில காயிலுமே வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்குது, ஒரு சிலது லைட்டாக பழுத்த மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்களாம் தக்காளி காய் இருந்தது அப்படின்னா என்ன ரெசிபி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ண இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வதக்கணும். ஸோ இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இவ்வளோ தான். இப்போ வாங்க நம்ம வந்து தக்காளி காயை வதக்கிக்கலாம். ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி காய் எல்லாமே அப்படியே உள்ளே சேர்த்திடலாம். இதை அப்படியே திருப்பி போடுங்க, அப்போ தான் இது வந்து சீக்கிரமே வதங்கும். சடனாக கரண்ட் போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது கூட நம்மளோட எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் என்ன பழமாக இருக்குதுன்னு கேட்காதீங்க, பழுத்த பச்சை மிளகாய், இதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்திட்டு மேலால் லைட்டாக உப்பு மட்டும் தூவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்க அப்படின்னா அடி சைடு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ திருப்பிலாம் ஒரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ 2 சைடுமே நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினா தான் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் தான் அரைக்க போகிறோம். ஸோ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து 2 சைடுமே நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ இதையும் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே வதங்கிருச்சு. அந்த அந்த எல்லாமே நல்லா அப்படியே லைட் கருப்பாகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்காக ரொம்ப கருக்கிடாதீங்க, நல்லா இருக்காது. போதும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துருங்க. எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ஒரே ஒரு பல்ஸ் தான் கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து சட்னியாட்டாயிரும். ஸோ அதனால் ஒரு 2-3 பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆறுனதுக்கு பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உப்பு நம்ம தக்காளி காய் வதக்கும் போது லைட்டாக சேர்த்திருக்கோம். ஸோ அதனால் உப்பு வந்து நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, அந்த குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். ஸோ இதே தோசைக்கல்லில் அந்த எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கும் போதே அந்த தக்காளி காயோட பச்சை ஸ்மெல் போயிருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரா ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த தாளிப்பு. இல்லை எனக்கு தாளிப்பு வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வெங்காயம் மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மிக்சர் ஜார் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து அப்படியே ஊற்றிடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். அதாவது அந்த வதங்கி நல்லா சுண்டி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, வர மிளகாத்தூள், அது வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபுல்காக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கெலாம் ட்ரை பண்ணாதீங்க, சப்பாத்தி இல்லாட்டி ஃபுல்காக்கு தான் ட்ரை பண்ணும்.
அவ்வளோ சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தக்காளி காய் எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிடாது, பட் கிடச்சிது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. விட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி காய் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம அந்த தக்காளி காயோட ஸ்மெல்லு சுத்தமாக இருக்காது, அண்ட் அந்த பச்சை வெங்காயத்தோட அந்த க்ரன்ச்சினஸும் சூப்பராக இருக்கும். ஸோ சுட சுட 2 ஃபுல்கா சுட்டு வச்சுட்டு இது கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, பார்க்கும்போதே கலரே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? சீக்கிரமாக போய் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தக்காளி காய் எங்கே கிடைக்குது அப்படின்னு தேடி பார்த்துட்டு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ.